வெல்கம் பேக் டு டிஜே vlogs. இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னா ரமலான் vlog டே 5 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எங்க அம்மா என்ன செஞ்சு வச்சிருக்காங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். சரி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட நான் வீடியோ இப்போ வாங்க இன்னைக்கு என்ன சாப்பாடு? ஒயிட் ரைஸ் எப்பயும் போல ஒரு பெரிய சாப்பாடு, மீன் குழம்பு. ஓகே, மீன் குழம்பு இதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். குழம்பு, மீன் வறுவல். இது ஆயில்லெஸ் ஃப்ரை. நான் எண்ணெய் சேர்த்த மாட்டேன், எண்ணெய் இல்லாமல் தவால போட்டு ஃப்ரை பண்ணாது. சரி, நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிடலாம். சாப்பிட ஆரம்பிப்பா. இன்னைக்கு தயிர் கிடையாது. ஏன்னு கேட்டால் அம்மா வந்து மீனும் தயிரும் ஒன்றா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன காரணம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எதனால சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு. கேட்டதுக்கு அலர்ஜி ஆயிரும், ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நமக்கு இதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி தான் மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட போகிறோம். முக்கியமான ஐட்டம் தண்ணி மறந்துட்டேன். சாப்பிடலாமா? டைம் காட்ட மறந்துட்டேன். இதா 3:56 மணி. 3:56. மீன் ரெண்டாவது மீன். எங்கள் அக்கா ஃபோன் லிஸ்ட் யாருக்காங்க மறுபடியும். அதே நான் தூங்கிடுவேணும்னு பயந்துட்டு அவங்க கூப்பிடுவாங்க எப்பயுமே. சின்ன வயசுலேருந்து அப்படி தான். இந்த மாதிரி நோம்பு டைமில் வந்து வீட்டில் இருக்கும்போது எழுப்பிடுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க எந்திரிச்சிட்டியாடா அப்படின்னு. அந்த பழக்கம் இன்ன வரைக்கும். மீன் சாப்பிடும்போது கொஞ்சம் மீன் சாப்பிடும்போது என்னென்னா பேச முடியாது, முள் இருக்குமா மாட்டிக்கும். அதனால பொறுமையாக சாப்பிட்டுருக்கேன். தயிர் இருந்தால் ரெண்டாவது சாப்பாடு கொஞ்சம் போட்டு தயிர் சாப்பிட்லாம். தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சாப்பாடு போதும், மீனை மட்டும் சாப்பிட்டு வீடியோ முடிச்சிட வேண்டியதான். ஓகே, நம்ம சாப்பிட்டாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. மீன் குழம்பு சூப்பர், நல்ல சாப்பாடு, சூப்பராக இருந்துச்சு. ஓகே கைஸ், மணி பார்த்தீங்கன்னா 4:11. ஃப்ரீதா 4:11. சாப்பிட்டாச்சு நம்ம. சரி, நம்ம அடுத்து எப்பயும் போல் இஃப்தாருக்கு மீட் பண்ணலாம். அதனால் நோன்பு திறக்கிற டைம் இஃப்தாருன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு புரியாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் வந்து நோன்பு திறக்கிற டைமுக்கு வந்து நம்ம மீட் பண்ணலாம். இடையில ஏதாவது சுவாரஸ்யமாக ஏதாவது நடந்துச்சுன்னா, சுவாரஸ்யமாக நடக்காது, நடந்துச்சுன்னா விளாக் பண்ணுறேன். ஓகே, பாய். கைஸ், மணி பார்த்தீங்கன்னா 6:27 டைம் இருக்கு. நம்ம துவா செஞ்சுட்டு ஒரு நிமிஷம் இருக்கு. ரெடி ஆயிக்கும். ஃபேன் போடாம வேர்க்குது. காப்பி கொதிக்குது. காப்பி கொதிக்குதா? ஐஸ் காப்பின்னு எடுத்து வேலை வச்சா முடிஞ்சது கதை. ஐயோ, கிளாஸ் எடுத்து உட்காந்துட்டேனே.
டைம் ஆயிடுச்சு. இந்த சொல்லலாம். இது வந்து வெட் சாண்ட்விச் வீட்டிலே செஞ்சது. இது அதோட கிரேவி. இது வந்து எங்கள் அம்மாவோட செஞ்சதுங்க. பிரெட் டோஸ்ட் மாதிரி தக்காளி முட்டை இதெல்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு செஞ்சாங்க. இது பிளாக் காஃபி. இங்கே கட்டுங்க, பிளாக் காஃபி. இது வந்து அன்றைக்கி நம்ம செஞ்சோம்ல, இது சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்டோம்ல, அதே இதுதான் இதுக்கும் செஞ்சுருக்கேன் சாண்ட்விச்சுக்கு. நான் அன்றைக்கே சொன்னேன் நல்லாயிருக்கும். திறந்திடு சீசே மூடிடு சீசே. என்ன காட்டுங்க, என்ன காட்டுங்க. நானப்பாய் சவுண்ட் வருது. சூடுதா பைசா வைப்பேன். வீட்டிலே செஞ்ச பர்கர். இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா? ரெண்டுமே நல்லா இருக்கு. இவ்வளவு நேரம் என்னை திட்டிட்டு உட்காந்துருந்த. பிளாக் காஃபி ஐஸ் காஃபி சொல்லி கொடுத்தா. ஐஸ் காஃபி இல்லது நார்மல் காஃபி தான். ரொம்ப கொதிக்குது. என்ன நேரம் ஆயிடுச்சு அடுப்புல இருந்து ஊத்திட்டு வந்துட்டேன். ஆத்தியா கொடுத்துக்கலாம். பீட்சா நம்ம கிடலாம். செகண்ட் ரவுண்ட். நான் தக்காளி சட்னி ஊற்றுற மாதிரி இருக்கும் டேஸ்ட். பீஸா மாதிரி இருக்கும். கை நடுங்குது. என்ன பண்றது, ரீச் ஆயிடுச்சு. ஐயோ கமெண்ட்டை கழுவி ஊற்றியாதீங்க. ஓகே கைஸ், சாப்பிட்றது என்ன சாப்பிட்றதுக்கு இருக்கு. டைம் பார்த்ததுனால உங்களுக்கு நைட்டு சைடுக்கு நான் ஒர்க் பண்ணுறேன். டே 6 vlogல வந்து மீட் பண்ணுவோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், யாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.